அவ வைஃப் போனதுக்கு அப்புறம் தான் அவளோட அருமை அவனுக்கு தெரிய வருது. உடனே இவன் தான் தப்ப உணர்ந்து அவ கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவ கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்கு போகிறான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ டிஸ்டர்ப் ஆகியிருக்கா, அதனால அவளால கிரிக்கெட் ஒழுங்கா விளையாட முடியலன்னு. இப்ப அவ தலையில பால் பட்டு கீழே விழுந்துடுறா. அதனால வேகமா போய் அவளை பார்க்க போகிறான். இவனை பார்த்து அவளோ கோவப்பட்டு திட்டுறா. உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு, சும்மா இருந்த என்ன கிரிக்கெட்டுக்குள்ள நீ தான் இழுத்து விட்ட அப்படின்னு அங்க வந்த கோச்சோ இந்த மேட்ச்ல நீ தோத்துட்டா, இதோட கிரிக்கெட் கனவை மூட்டை கட்டிடணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட இவன் ஒய்ஃப் கிட்ட போய் அந்த கோச் சொல்றதுனால நீ ஒன்னும் ஒஸ்ட் பிளேயர் கிடையாது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றான். இப்ப மறுபடியும் விளையாட போனவ நல்லா விளையாட ஆரம்பிக்கிறா. கடைசியா ஒரு பாலுக்கு 4 ரன் தேவைப்படுது. அப்ப இவளுக்கு தண்ணி கொடுக்க வந்தவ உங்க ஹஸ்பண்ட் சொன்னதா சொல்லி ஒரு டிப் கொடுக்குறா. இப்ப ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அவ கடைசி பால் விளையாடுறா. அது 6 ஆகிடுது. அதனால அந்த டீம் இப்ப ஜெயிச்சிடுது. ஜெயிச்சதும் கிரவுண்ட்ல நின்னுட்டு இருக்க தன் ஹஸ்பண்ட போய் பாக்குறா. இவளை பார்த்ததும் தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு சாரி சொல்றான். இவள அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறா. ஒரு நாள் இவன் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிட்டான்னு போன் வருது. அப்ப நியூஸ் சேனல் இருக்கிறவங்க இன்டர்வியூ எடுக்க வரப்ப இவனோட அப்பா இவனையும் கீழே போக சொல்றாரு. ஆனா இவனும் எனக்கு அந்த ஃபேமும் பப்ளிசிட்டியும் வேணான்னு சொல்லிடுறான். தான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம்னு அந்த நியூஸ் சேனல்ல எல்லாம் சொல்றா. கடைசியா இவன் ஒரு பெரிய கோச் ஆகிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.